பலார் அப்படின்னு ஒன்று நேத்தே வந்து காவேரி நிவினுக்கு கொடுத்துருக்க வேண்டியது. ஏன்னா நிவின் முதல்ல பேசின பேச்சு எனக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி பேசினதும் எல்லாத்தையும் பேசும்பொழுது நீ யார் முதல்ல கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு உனக்கும் இடையில ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் வந்து முன்னாள் காதலிங்கிற பேரில் உரிமை கொண்டாடுறது, நான் உன் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறேன் அதனால் நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறதே மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து காவேரி இப்போ அங்கேயே கோவப்பட்டு ஒரு மாதிரி வெறுப்பாகி பேசிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு கோபம், இன்னொரு பக்கம் அவங்க மனசெல்லாம் அவ்வளோ வேதனை ரணம். அதுக்கெல்லாம் காரணம் விஜயை நம்ம ரொம்ப நம்பினமே, விஜயை நம்மளை காதலிக்கிறான்னு நினச்சோமே, நமக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாண்டு இருக்குன்னு நினச்சோமே, அது எல்லாமே இல்லையா, அது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே அதிகமாக வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சதுதான் முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்களும் யமுனாவும் இன்னைக்கு ஓவர் பேச்சு அப்படியே அவ்வளோ சுயநலம். யமுனாலாம் வந்து திமிரா பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள். அவங்க செஞ்சிருக்க தவறுகள் அத்தனை, குடும்பத்துக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டதில்லை, குடும்பத்துக்கு கொடுத்தது எல்லாமே கஷ்டம்தான். இதில் இப்போ 1000 பிரச்சனை. ஏற்கனவே ஒரு தடவை வந்து ராகினியோட தம்பி இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பிரச்சனைகள்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து படிக்க மாட்டேன்னு சொன்னதுலேருந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிவினை காதலிக்கிறேன்னு புதுசாக கொண்டு வந்து வெக்கமே இல்லாமல் அக்கா கிட்டே வந்து நீ முன்னாடி லவ் பண்ணல ஒரு பையன், அவனை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் இருந்தால் தான் வாழ்க்கை, இல்லைனா அப்பாவோட கனவு இந்த குடும்பத்தோட கனவை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், நான் பரீட்சை எழுத மாட்டேன், பரீட்சைக்கு அந்த எக்ஸாமுக்கான ஃபீஸு அந்த கோச்சிங் சென்டர் ஃபீஸு இது எல்லாத்தையும் கட்டி காலேஜ் வேறு படிக்க வச்சு நான் வேலைக்கு போக மாட்டேன், பரீட்சை எழுத மாட்டேன், இது இந்த சும்மா எழுதுகிற எக்ஸாம்லாம் இல்லை, இப்போ விட்டா இன்னும் 1 வருஷம் காத்திருக்கணும். இது இந்த அளவுக்கு கூட குடும்பத்தை பற்றி கவலைப்படாத ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு அறையை கொடுக்கணும்னு நினச்சோம், அந்த அறையை கொடுத்தாங்க கரெக்டாக. இன்னைக்கு பலார்னு ஒன்று விட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா மனுஷியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆனால் அதுலேயும் இவங்க திருப்பி வந்து இவங்க பக்கம் திருப்பி விட்டு அம்மாவுக்கு நீ பண்ணுற காரியத்தால் தான் ஏதாச்சும் ஆகும்ட்டாங்க. இப்போ இந்த எல்லா கோபமும் சேர்ந்துருச்சு. கோபம், அதே சமயத்தில் வந்து வருத்தம், வேதனை, காதல் தோல்வி, இது எல்லாமே சேர்ந்து இப்போ காவேரி இப்போ பொங்கி போய் தான் இப்போ வந்து விஜய் கிட்ட பேச போகிறாங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. விஜய் ஒன்றுமே புரியாமல் அப்பாவே இருக்காரு. வாட் ஹேப்பன், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு முகத்தையே வச்சுட்டு இருக்காரு. காலைல போகும்போது நல்லா தானே போனான், இப்போ ஏன் வருத்தமாக இருக்கா, யமுனா பரிச்ச விஷயத்தில் எதுக்கு நம்மளை எதுக்கு கோவப்பட போகிறா, நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்கும் பொழுது தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. யமுனா நிவினை காதலிக்கிறேன்னா அதனால சொல்லி அவள் அழுதாங்கிறதுக்காக நிவின்ட்ட நான் சொல்லி தயவு செஞ்சு கொஞ்ச நாள் யமுனாட்ட வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுங்க, பரிச்சை முடியட்டும், அவள் இல்லைனா உடஞ்சி போயிடுவா அப்படின்னு சொன்னேன். அதனால பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் அதனால தான் பேசுகிறான், முன்னாடி பழகின தோஷத்துக்குன்னு பார்த்தா அவன் காத்துக்கிட்டு இருக்கானா எனக்கு. அவன் ஏன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கானா, இது கான்ட்ராக்ட் மேரேஜ் நீ உளறி வச்சிருக்க, உன்னெல்லாம் ஒரு மனுஷன் நம்பி உன் கூட வந்து வாழ வந்தான் பார்த்தியா, கான்ட்ராக்டை போட்டு நான் யாருக்கிட்டையும் ஒரு மூச்சு கூட விடலை, ஆனால் நீ எனக்கு நல்லது செய்கிறேன் பேர் வேணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கியே, எப்படி உன் கூட இனிமேல் வாழ்வேன், ஆனால் நான் உனக்காக நல்லதாக தானே எல்லாம் பண்ணியிருக்கேன், இப்போ என்ன கான்ட்ராக்ட் முடிவு நான் கூட இருக்கணும் அவ்வளோதானே இருப்பேன், ஆனால் முன்ன மாதிரி இருக்க மாட்டேன், இனிமேல் உனக்கு எனக்கு இடையில எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க கொந்தளிக்க போகிறாங்கன்னு சொல்லி தோணுது. கொந்தளிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து திட்டி ஏதாச்சும் வந்து வார்த்தைகளை விட்டுருவாங்களா, இல்லை இந்த பக்கம் இவர்கிட்டே இருந்து கையை வாங்குவோ, இல்லை அவர் இவங்கள பார்த்து கையை வாங்குவோன்னு ஏதோ சம்பவம் நடக்க போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.